எண்ணாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். எண்ணாகமம் 24 முதல் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதும், எல்லாரும் என்ன பாருங்க பாப்போம். அழகான ஒரு வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. இங்க ஏசப்பாவுக்கு வந்து நீங்க சஞ்சலப்படணும்னோ, கவலைப்படணும்னோ, கஷ்டப்படணும்னோ இஷ்டமே இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பைபிள்ல இருக்கிறதுலயே இந்த வார்த்தையை வாசித்தோடனே சந்தோஷம் வந்துருவாங்க. யாருக்கு சந்தோஷம் இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. கர்த்தருக்கு பிரியமான ஒண்ணு அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது. இஸ்ரவேல் யார் தெரியுமா? இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் யாரு? அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேலா. சங்கீதம் 135 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 135 4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டாராம். நம்ம ஏசப்பா நம்மள ரொம்ப அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம மேல, நம்மள அவருக்கு சொந்தமா தெரிந்து கொண்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். அவருடைய சொந்த, ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் அவருக்கு சொந்தமான ஜனம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன உங்களை எங்க அப்பாவை மாதிரி வச்சிருக்கேன், உங்களை அம்மாவை மாதிரி வச்சிருக்கேன், என் பிள்ளைய போல பார்த்திருக்கேன். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை மாதிரி நினைச்சு இந்த ஒரு தடவையும் மன்னிச்சு விட்டுருங்க. உங்க பிள்ளை மாதிரி நினைச்சு பார்த்துக்கிடுங்க. உங்க பிள்ளை மாதிரி. எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாரும் என் பிள்ளைங்கன்னு. அப்படியா? கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் சாரி எடுப்பாங்க, எனக்கும் சேர்த்து அதுல ஒரு சாரி எடுப்பாங்க. இந்த தடவை நிறைய அக்காலாம் உடுத்திருந்தீங்க, அதே சாரி எனக்கும் தருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க ஊழியத்துல வளர்த்தேன்னு சொல்லிடுவாங்க. சரி, ஆனா ஒண்ணு செய்வாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் என்கிட்ட காட்டி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீ எடுத்துக்க. மற்ற எல்லாரும் பிள்ளை மாதிரி, நான் மட்டும் யாரு? பிள்ளை. ஒரே சாரி தான், ஆனா பிடிச்ச கலரை நீ எடுத்துக்க. சொந்த பிள்ளை. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? சொந்த ஜனம். இப்ப எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல இப்படி சந்தோஷமா இருந்தா அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ல பாக்குறதுக்கு. நான் யாரு? ஏசப்பாவுக்கு சொந்த பிள்ளை மாதிரி இல்ல, சொந்த பிள்ளை. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு இஷ்டமான காரியம். ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதுல இருக்கு. இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. இஸ்ரவேலா இருங்க, சொந்த ஜனமா இருங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஒன்னே ஒண்ணு, யாரதான் ஆசீர்வதிக்கிறது பிரியமா? இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமா. முதல்ல நம்மள செக் பண்ணணும், நான் இஸ்ரவேலா இருக்கேனா அப்படின்னு. நம்ம இஸ்ரவேலா இருந்தா ஆண்டவருக்கு பிரியமான ஆசீர்வாதம் நம்முடைய சிரஸ்ல வந்து நமக்கு பலிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அல்லனா. இஸ்ரவேலின் ஒரு 1000 குணநலங்கள் இருக்கு. பைபிள வாஸ்தா, சும்மா வாஸ்தா, இங்க இஸ்ரவேலை பற்றி நிறைய சொல்லி இருக்கு, நடுவுல கொஞ்சம் சொல்லி இருக்கு. இங்க ஃபுல்லா பழைய ஏற்பாடு ஃபுல்லா இஸ்ரவேல தான் சொல்லி இருக்கு. இஸ்ரவேல் பண்ண தவறுகளும் சொல்லி இருக்கு, தப்பிதங்களும் சொல்லி இருக்கு, நன்மைகள், ஆண்டவரை பின்பற்றினது, பட்ட கஷ்டம் எல்லாமே சொல்லி இருக்கு. இஸ்ரவேலுக்கு இவ்வளவுதான் குணநலங்கள்னு பிரிக்கவே முடியாது. அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ்ரவேலுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் சங்கீதம் 147வது அதிகாரம் அதோடைய 11வது வசனம் வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
யார் மேல பிரியமா இருக்காராம்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். நமக்கு அநேக நேரம் பயம் வருது, மனுஷ பயம் வருது. கர்த்தருக்கு பயம் நிறைய நேரத்துல இல்ல, ரொம்ப பயத்தோடும் பக்தியோடும் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 மாசமா எங்கெல்லாம் போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேனோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இங்க நிற்க ஒருவேளை தகுதி இல்லை, உங்களுக்கு ஊழியம் செய்யணும், அதனால ரொம்ப மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் இந்த இடத்துல வந்து இருக்கேன். நாங்க கார்ல வரும்போது 2 பேரும் நிறைய காரியம் பேசிட்டு வந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். அப்ப சில காரியங்கள் எல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் அப்படி எல்லாம். ஆனா அவங்களுக்கே தெரியும், இங்க வந்து நின்னா சில காரியங்கள் நானே அந்த வீடியோவை திருப்பி பார்க்கும்போது அநேக நேரம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது உண்டு. இங்க இருக்கிற அநேகரை விட ஒருவேளை நான் தான் உங்க எல்லாரோட ரொம்ப வெட்கம் நிறைந்த ஆளு, ரொம்ப ஷையான ஆளு. அது எப்படின்னு சொல்லன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ல வர்றதுக்கு கொஞ்சம் எல்லாம் வெட்கம்லாம் உண்டு, தமிழ்ல பேசுறதுக்கு நம்மளை யாரும் பார்த்துருவாங்க, ஆடியோல வீடியோல எதுலையாவது பார்த்துருவாங்க, அதனால ஒழிச்சிருக்கணும் அப்படி எல்லாம் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா என்னைக்கு கர்த்தருக்காக கர்த்தவர் நல்லவர் சொல்ல வந்தனோ அன்னையில இருந்து ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் இவ்வளவு நாள் ரொம்ப அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? முதல் காரியம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கணும். நமக்கு இதெல்லாம் இன்ஸ்டன்டா வேணும், ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப இன்ஸ்டன்டா எல்லாமே கிடைக்குது. இந்த ஒரு காலத்துல எங்க அம்மா உட்காந்து தோசைக்கு எல்லாம் அரிசியை கவரை போட்டு ஆட்டி அது இது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப இன்ஸ்டன்ட். கடையில போய் தோசை மாவு வாங்குறோமா, ஊத்துறோமா. இன்னொன்னு யோசிச்சுட்டே இருக்கு, ஒரு மிஷின் வந்திருக்காங்க இப்ப தோசை சுடுறதுக்கு. நின்று சுடுறது கஷ்டம், டேபிள்ல வச்சுக்கலாமா, இந்த பக்கம் மாவு ஊத்துனா இந்த பக்கமா வந்துருக்கலாம் தோசை. அதுவும் நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்துருக்கான். ஏன்னா சுடுற ஆளுக்கு எப்பவுமே ஆறுன தோசை தான் கிடைக்கும், அப்படிதானே? யாரு சுடுறோமோ, எங்க அம்மா வீட்டுல இருக்கிறது வரை சூடா டேபிள்ல உட்காந்து அழகா அந்த கிறிஸ்பினஸ் மாறாம சாப்பிடலாம். என்னைக்கு வேற ஒரு வீட்டுக்கு போனோ அன்னையில இருந்து எல்லாரும் அப்படி சாப்பிடுவாங்க, நான் மட்டும் என்ன பண்ணுவேன், கடைசியில சாப்பிடுவேன், ஆறி போன தோசை எல்லாம் சாப்பிடுவேன். சரி, இப்ப அதுக்கும் ஒரு இது வந்துச்சு, இன்ஸ்டன்டா கிடைக்கணும் எல்லாம். நமக்கு அப்படிதான் ஆசையெல்லாம் இன்ஸ்டன்ட் ஆசீர்வாதம் கிடைக்கணும். இன்னைக்கு ஆண்டுகிட்ட போனோமா, நீங்க தாரீங்களா தரலையா ஏசப்பா, இல்லைன்னா நான் வேற சர்ச்சுக்கு போறேன். எல்லாரும் சொல்றாங்க அந்த சர்ச்சில் போறவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க, நான் உடனே போறேன். ஆண்டவர் வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி நிறைய நேரங்கள்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏடிஎம்ல இல்லைன்னா அந்த ஏடிஎம்ல, அந்த ஏடிஎம்ல இல்லைன்னா எங்க ஆடு கூட நிக்குதோ அந்த ஏடிஎம்ல. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, எனக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நடந்து போகிற ஜேர்னில நாட்கள்ல ஒரு காத்திருப்பு இருக்கா இருக்கும் உங்களுக்கு, நீங்க கேட்டது உடனே கிடைக்கலையா இருக்கும். சில காலங்கள் ஆண்டவர் உங்களை காத்திருக்கிற சொல்றாரா இருக்கும். அதுக்கு அர்த்தம் அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஒருவேளை நீங்க இஸ்ரவேலா இருந்தா அவருக்கு மாத்திரம் பயந்து, மனுஷ பயம் வேண்டாம், அவருக்கு மாத்திரம் பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம இஸ்ரவேலால் நம்ம மேல பிரியப்படுகிற தேவராய் இருக்கிறார். சகரியா 1:3 வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், நீ ஒழுங்கா இருக்கிறது வரைக்கும் நான் ரொம்ப அன்பான டீச்சர். நீ எப்ப தேவையில்லாத வேலை பண்றியோ அப்ப என்னுடைய இன்னொரு முகத்தையும் காட்ட வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் அப்படி ஒரு 2 முகம் இருக்கு, அப்படிதானே? அன்பான அழகான முகம் இங்க, வீட்டுக்கு போனா கோபம் வந்தா எப்படி இருக்கும், நம்ம முகத்தையே பார்க்கவே முடியாது. அடிக்கடி டேடி சொல்லுவான், அன்பா இருக்கும்போது அப்படி நல்லாதாமா இருக்கீங்க நீங்க, இந்த அடிக்கும் போதும் கோபம் வரும்போது உன்னை கொண்டுடலான்னே எனக்கு தோணுது
அப்படியெல்லாம் சொல்லுவோம் அடிக்கடி. நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு முகம் இருக்கு. ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ என்கிட்ட திரும்பு. அப்போது வாசிங்க சகரியா 1:3, என்னிடத்தில் திரும்புங்கள், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இன்னைக்கு ஏசப்பா என்னட்டு சொல்லியிருக்காங்க, இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள், ஏசப்பா கிட்ட திரும்புங்கன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். ஒருவேளை ஆண்டவரை விட்டு சிலர் ரொம்ப தூரமா போன யாரையாவது பாத்தீங்கன்னா, ஏசப்பாட்ட அந்த நபர்கிட்ட, அந்த நபர் ஒருவேளை உங்க ஃப்ரெண்டாவோ அன்பானவங்களாவோ இருந்தா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல திரும்புங்க, ஆண்டவர் அப்ப உங்களிடத்துல திரும்புவார். ஏசப்பாவை விட்டு ஒருவேளை அநேக இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு போயிருந்தா, இன்றைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, யாரா இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்வேன். அப்பா சொன்னாங்கல்ல, ஜீவனுள்ள வரைக்கும் நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்யணும், இதைதான் செய்யணும், இதைதான் செய்யணும், அப்படியெல்லாம் இல்லை. பைக்கை மட்டும்தான் பிடிக்கணும், பாடம் மட்டும்தான் செய்யணும், சர்ச்சை மட்டும்தான் கிளீன் பண்ணணும், அது மட்டும் ஊழியம் இல்லை. ஆண்டவருக்காக எதையாவது செய்து ஒரு ஆத்துமா 199 ஆடு இருக்கும் போது ஒரே ஒரு ஆடுக்காக மேய்ப்பர் தேடி போனாராம். ஒரு ஆத்துமாவையோ ஒரு ஆட்டையோ ஆண்டவருடைய வழியில நடத்தினா அந்த மனிதன் மேல ஏசப்பா பிரியமா இருக்கிறார். எவ்வளவு கொடிய பிரச்சனையோ போராட்டமோ என்னவா இருந்தாலும் ஏசப்பாக்க நிலையில இருந்தா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சை இயேசுவை சார்ந்து நிற்பே. எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சை இயேசுவை சார்ந்து நிற்பே. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. ஆலை மேல ஓடிடுவன் எந்தவித கொடிய பிரச்சனைக்கும் அஞ்சவே மாட்டேன், நான் அண்டிக் கொண்டிருக்கிறவர் சிலுவையே வென்ற ஏசப்பாவா. இரண்டாவது காரியம், நீங்க அழகா வாசிக்க கேட்டிருப்பீங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை ஒரு நல்ல ராஜாவை இஸ்ரவேலருக்காக ஏசப்பா தீர்மானம் பண்ணி இருந்தார். சவுல் அவர் நல்லவர் தான். அவர்கிட்ட சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இஸ்ரவேலரா இருக்கு. முதல் காரியம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை, அது ரொம்ப நீளமா போயிருந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அந்த அமலேக்கை எல்லாம் நீ சங்கரிக்கணும், உங்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சவுல்கிட்ட சொன்னார். அதை போல எல்லாரையும் ஒப்பு கொடுத்தார். இது நீ செய்யணும்னு சொன்னாங்க. ஏன்னா இஸ்ரவேலரை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த ஜனங்கள். அதெல்லாம் ஆண்டவர் மனசுல வச்சிருந்தார்.
நீ என் பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சவுல் ராஜாட்ட ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்திருக்கணும். கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு முதல் முக்கியமான. ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப பக்கத்துல போனா முதல் காரியம் கீழ்ப்படிதல். ஆண்டவர்கிட்ட சொல்ல கேட்கணும். கேட்கல இந்த சவுல் அப்ப தீர்க்கதரிசியை விட்டு ஏசப்பா சில காரியங்களை சாமுவேல் மூலமா சொல்றாங்க. வாசிங்க 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இவர் எப்படி தெரியுமா தலைவரானாரு? இவர் ராஜாவுக்குள்ள மேன்மையுள்ள ஆளெல்லாம் இல்ல. ஆண்டவருக்கு சொல்ல கேட்கணும். அவ்வளவு நாள் கேட்டுட்டு தான் வந்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் இவர் கையில ஒப்பு கொடுத்தார். அப்ப இவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாம் செய்துட்டேனே அப்படி சொல்றாரு சாமுவேல். சாமுவேல் சொன்னாரு, இந்த ராத்திரியில ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை உமக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீர் உடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ உம்மை இந்த ஜனங்களுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். உங்க எல்லாருக்கும் பிளாஷ்பேக்கையும் ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பார்க்கணும். ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? நாங்க அடிக்கடி சொல்லுவோம் சில காரியங்கள். ரொம்ப ரீசெண்டா இன்னொரு கார் எடுத்தோம் ஒரு காரியத்துக்கு வேண்டி. அப்ப நான் அந்த கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு என்னால என் மனசு சொல்லிக்கிட்டு இருந்த ஆண்டவர் ரொம்ப நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, ஒரு காலத்துல நாங்க இப்படி எல்லாம் இருந்திருக்கோம், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம். இந்த காரியத்தை எல்லா ஆண்டவருடைய வாழ்க்கையில நாங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செய்தீங்க. நான் எத்தனை நன்றி உள்ளவர்களா இருக்கிறேன் சார்ப்பா. நாங்க பின்னாடி எல்லா காரியத்தையும் திரும்பி பார்க்கிறோம். இந்த தெருவுல தான் நாங்க பல வருஷமா இருந்தோம். இதுதான் எங்க வீடு. நிறைய பேர் இருப்பாங்க எப்பவும். எங்க அண்ணன் மாதிரி பெரியம்மாவுக்கு அம்மா எல்லாரும் சர்ச்சில் இருப்பாங்க. பெரிய ரொம்ப வசதியான வீடுலாம் இல்லை. அதுல நாங்க எல்லாரும் அந்த ஒரு பெட்ரூம்ல தான் படுப்போம். தனித்தனி பெட்ரூம் எல்லாம் கிடையாது. ஒரே பெட்ரூம். அங்கேயே தான் எல்லா வேலைகளும், அங்கேயே தான் எல்லா திங்ஸையும் அடைச்செல்லாம் வச்சிருப்போம். அப்போ ஆண்டவர் ரொம்ப நல்லா நடத்தினார். இங்க தெருவோட தான் நடந்து வரணும். அப்ப நான் அடிக்கடி ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கேன். எங்க அம்மா அடிக்கடி ஜோன்னுவாங்க, ஆண்டவரே ரோட் சைட்ல எங்களுக்கு ஒரு வீடு தரணும். இதெல்லாம் காமெடியா இருக்கும் சின்ன வயசுல நான் ஜெபத்தை கேட்கும் போது. நீங்க என் பிள்ளைகளெல்லாம் இப்படி வைக்கணும், மெயின் ரோட்ல வீடும் ரோடுமா இருக்கணும். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டெல்லாம் இங்க எதுக்குனாலும் ஒரு ஹாஸ்பிட்டலோ அவசரமோ. ஒரு டைம் எங்க அம்மா மயங்கி விழுந்தப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரம்பு சேர்ல வச்சு இந்த தெருவழியா தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா ஆட்டோ எதுவுமே வராத இடம். இப்படி ஜோம்னதெல்லாம் என் காதுல கேட்டது உண்டு. இப்ப ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத அளவு நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு சைக்கிளுக்கு ஒரு பைக்குக்கு வழி இல்லாத ஒரு காலம் இருந்தது எல்லாருக்கும். ஒருவேளை இப்ப உள்ள இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஆந்திமார் அக்காமாருக்கு எல்லாம் அந்த ஜெனரேஷன் தெரியும். உங்க லைஃப் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை எவ்வளவு உயரத்துல வைத்திருக்கிறாருன்னு தெரியும். ஒருவேளை நீங்க நினைச்சு இப்ப இருக்கிற வேலையெல்லாம் அன்னைக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இவ்வளவு வசதிகள் இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற வீடு இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப நீங்க போகிற வாகனம் இல்லாம இருந்திருக்கலாம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி அவனை பிரபுக்களோடும் ஜாதிகளின் அதிபதிகளோடும் உட்கார செய்கிற தேவனா ஏசப்பா. இந்த சவுல் அப்படிதான் குப்பையில இருந்தான். நீங்க எல்லாரும் யோசித்து பாருங்க பாப்போம். ஒரு செகண்ட் அப்படியே எப்படி இருந்தேன், ஆண்டவர் இன்னைக்கு என்னை எப்படி வச்சிருக்காரு, என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி வச்சிருக்காரு. ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. சாமுவேல் ஞாபகப்படுத்துறான், உம்முடைய பார்வைக்கு நீ ரொம்ப கேவலமா சின்னதா இருக்கும் போதெல்லாம் உண்மை இந்த பெரிய ஜனத்துக்கு ஆண்டவர் ராஜாவாக்கினார். உனக்கு குத்தவே இல்லை பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தது என்ன என்றார்.
ஆண்டவர் உனக்கிட்ட ஒரு காரியம் சொன்னாரு, ஆண்டவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாம போனது என்னன்னு சாமுவேல் கேட்கிறார். அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் என்ன பாருங்க பாப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா ஒழுங்காதான் இருந்தேன், யாரோ ஜனங்கள் என்ன சொன்னாங்க, நீ கொஞ்சம் உனக்கு கொள்ளையா எடுத்து வச்சிக்க, நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். யார் சொன்னா? ஜனங்கள் சொன்னாங்க. அதனால நான் வழி விலகிட்டேன். ஏவாள் என்ன சொன்னா? நான் சொன்னதெல்லாம் கேட்டேன். யாரு வஞ்சிச்சான்? சர்ப்பம் வஞ்சிச்சான். ஆண்டவருக்கு பிள்ளைங்க ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூஸ் சொன்னா ஏசப்பா அவங்கள்ட்ட சொல்லுவாரு, அக்ஷான்னு ஒரு ஆளை விட்டு இந்த 1 சாமுவேல உனக்கு சொன்னேன், நீ என்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, நீ ஏசப்பா சொல்லுவார். பக்கத்துல இருக்கவங்க முழிச்சிருந்தா தூங்குனா பரவாயில்ல, தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு நாள் லைஃப்ல எக்ஸ்கியூஸ் சொல்லாதுங்க. எல்லாரும் தட்டுங்க பாப்போம் பக்கத்துல இருக்கவங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் மூலமா கேட்டிருக்கீங்க. ஏவாள் சொல்லிட்டா சர்ப்பம் வஞ்சித்ததுன்னு. இங்க என்ன சொல்றாரு சவுல்? ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்கால். என்ன எவ்வளவு அறிவு பாருங்க நம்ம ஆளுக்கு. இவரை போல ரொம்ப அறிவான ஆளு கிடையவே செய்யாது. என்ன தப்பு பண்ணாலும் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் பண்ணல, இவதான் பண்ணா, இதை காணல, இவதான் எடுத்திருப்பான். அது மாதிரி அழகா சொல்றாரு, நான் செய்யல, ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சத்தை பிடிச்சு வச்சுக்க, உம்முடைய கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து வந்தார்கள். ஆண்டவர் சொல்றதை கேட்காம ஆண்டவருக்கு என்ன பண்ண போறாங்களாம்? அதுல இருந்து கொஞ்சம் கொள்ளையடிச்சு பலியிட போறாங்களாம். என்ன காரியத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஏமாத்தவே முடியாது. லைஃப்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷன் ஏமாந்துருவான். யாரு வேணாலும் ஏமாத்திடலாம் உலகத்துல. ஒருவேளை பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், யாரு வேணாலும் உலகத்துல ஏமாத்திடலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஏசப்பாவை லைஃப்ல ஏமாத்தவே முடியாது. இன்னைக்கு உங்க இருதயத்துல உணர்த்தப்பட்டீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு பிரிய இல்லாத இந்த காரியங்கள் உங்க இருதயத்துல இருந்ததுன்னா, உங்க இருதயத்துல கைய வச்சு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உணர்த்துங்க. ஏசப்பா, நான் செய்தது தப்பா இருந்தா இன்னைக்கு உணர்த்திருக்கீங்க ஆண்டவரே, இன்னைக்கே மன்னிச்சிருவோன்னு இன்னைக்கே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா இவன் சொல்றான், ஆண்டவருக்கு தான் பலியிட போனேன்னு, இந்த இதெல்லாம் கொள்ளையடிச்சு ஆண்டவருக்கு தான் கொடுக்க போறேன்னு. ஆனா ஆண்டவர் மன இறங்குறதா இதுல இல்ல. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் கிறிஸ்தவ ஜீவியத்துல மனுஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லல, ஏசப்பா சொல்லுகிற காரியத்திற்கு ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லுகிறார். இங்க வந்தது அழிவு. சாமுவேல் சொல்லுகிறார், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமோ. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலும் ஆண்டவருக்கு செவி கொடுத்தலும் மட்டும் வாழ்க்கையில உத்தமமான ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. ரெண்டகம் பண்ணுதல். அடுத்தது 3வது காரியம் சவுல்ட்ட இருந்தது. சவுளுடைய அழிவுக்கு காரணமாயிருந்த முதல் காரியம் கீழ்ப்படியாம. 2வது காரியம் நான் இல்ல ஜனங்கள். எக்ஸ்கியூஸ் சொன்னாரு, நான் இல்ல, நான் செய்யல, ஜனங்கள் தான் இதெல்லாம் செய்தாங்க. ஆனா இந்த சவுலுக்கு ஆண்டவரை நல்லா தெரியும். அவர் வாழ்க்கையில அற்புதம்ன்றது தெரியும், ஆண்டவர் பெரியவர் தெரியும், நமக்கும் தெரியும். நம்ம அழகா பாடுவோம்ல, அற்புதர் 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 இயேசு, நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும்
போனதுக்கு காரணம் இந்த ஜனங்களும் கூட யோசித்திருக்கலாம். ஆண்டவரை தெரிந்த இவன், ஆண்டவர் யுத்தத்திலே வல்லவர், நம்முடைய கையில அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் தந்தார்னு தெரிந்த சவுல் அந்த ஜனங்களுடைய பேச்சுக்கு காது கொடுத்திருக்க கூடாது. ஏவாள் ஆண்டவர் நல்லவர்னு தெரியும், இந்த இடத்தை கொடுத்ததே ஆண்டவர்னு தெரியும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது என்னன்னு தெரியும், சர்ப்பத்துடைய பேச்சுக்கு காது கொடுத்துருக்க கூடாது. உலகத்துல உண்மையான ஒரு காரியம் இருக்கு. குயில் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். குயில் அழகா பாடும், எல்லாருக்கும் தெரியும். குயில் குயில் கூ கூன்னு எல்லாம் கத்தும், அழகா பாடும், எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். கொஞ்சம் கருப்பா இருக்கும் குயில். கருப்பா இருக்குமோ இல்லையா? இருக்கும், கருப்பா தான் இருக்கும். ஓகே, எல்லாரும் முடிச்சிருக்கீங்க. காக்கா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், கருப்பா தான் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு கலரும் ஒண்ணுதான். ஆனா காக்கா கொஞ்சம் கெஸ்டர்ல வித்தியாசமா இருக்கும், குயில் கொஞ்சம் கெஸ்டர்ல வித்தியாசமா இருக்கும். காக்காக்கு ஒரு குணநலன் இருக்கு. இது பயமாரெல்லாம் காக்காவை சொன்ன தான் நிமிந்து என்ன பாக்குறாங்க. ஓகே சரி, கதை தாண்டா. இங்க பாருங்க, காக்காவையும் குயிலையும் பற்றி சொல்றேன். காக்கா என்ன செய்யும்னா கூடு கட்டும். அங்கங்க இருந்து சுள்ளி எல்லாம் பரவிட்டு வந்து அழகான கூடு கட்டி அதுல முட்டை பொரிக்கும். நம்ம குயில் அழகா பாடுமே, குயில் இதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். அங்க இங்க இருந்து சுள்ளி எல்லாம் பறக்கிட்டு வராது. முட்டை போடணும், முட்டை போடுறது நிமிஷத்துல போடுறோம் குயில். அப்ப இது தேடும் இடம் எங்க, எங்கேயாவது யாராவது நமக்கு கெட்டி வச்சிருப்பாங்க, அங்க போய் ஃபாஸ்ட் அப்படியே முட்டை போட்டுட்டு வந்துடணும். ஏன்னா இவங்க தான் கூடு கட்டல, எல்லாம் கெட்டி வச்சிருக்கிறது காக்கா. ரொம்ப நாளா போய் போய் பார்க்கும் எந்த காக்கா அழகா கூடு கட்டி வச்சிருக்குன்னு. அழகா மரத்துல எந்த பூச்சி புழு பாம்பு எதுவும் பிடிக்காத அளவுல அழகா காக்கா கூடை கட்டி அதுல முட்டை போட்டு வச்சிருக்கோம். முட்டை இருக்கிற கூடை பார்த்து நைஸா ஓடி போய் என்ன பண்ணிடுவோம், குயில் முட்டை போட்டுட்டு ஓடி வந்துடும். ஆனா நல்லது குயில், நல்ல ஒரு தாய் தான் குயில். அப்பப்போ போய் எத்தி பார்க்கும் என் முட்டை அதுல இருக்கா இல்லையான்னு. காக்காவுக்கு கொஞ்சம் விவரம் குறைவு. காக்கா டெய்லி சாப்பாடு தேடுறதுக்கு போயிடும். அந்த நேரம் பார்த்துதான் முட்டையை போட்டு வைக்கும். காக்காவுக்கு எத்தனை முட்டை போட்டு வச்சோன்னு தெரியாது. தெரியாத உடனே என்ன பண்ணோம்னா காக்கா வந்து அடக்காக்கும். அடக்காத்த உடனே ஒரு நிமிஷம், அடக்காத்த உடனே ஒரு நாள் குஞ்சு பொரிக்கும். அப்பவும் தெரியாது இது குயிலுக்கு குஞ்சு. இந்த குயில் குஞ்சு என்ன பண்ணோம்னா நமக்கு சாப்பாடு கம்மியா கிடைச்சிரும், காக்காவுக்கு குஞ்சுகள் எல்லாம் நிறைய சாப்பிட்டுறணும்னு ஒண்ணு என்ன பண்ணும், விவரமா பொரிக்க போகிற முட்டைகளை தூக்கி மேல இருந்து கீழே போட்டுரும். இல்லைன்னா பொரிச்ச குஞ்சுகளை நைஸா மேல இருந்து கீழே தூக்கி போட்டுரும். அந்த சின்ன குஞ்சு இப்படி சுருட்டி உருட்டி அந்த கூடுக்கு பக்கத்துல கொண்டு வந்து மேல இருந்து கீழே தள்ளி போட்டுரும். ஏன்? அதுக்கு சாப்பாடு நிறைய கிடைக்கணும். ஒண்ணாவது அதுக்கு கூட்டுல ஃப்ரீயா இருக்கணும். முதல் நாள் பார்க்காத இந்த காக்கா அடுத்த நாள் சுதாரிச்சுக்கிடும். ஏன் குஞ்சுக்கு வாய் நீளம், இங்க ஒண்ணு இன்னொன்னு இருக்கு, அதுக்கு வாய் கொஞ்சம் குட்டின்னு. சாப்பாடு கொடுக்கும் போது நாக்குல படுற மாதிரி இருத்தி கடிக்கும். அடுத்த நாள் குஞ்சுகளையோ முட்டைகளையோ கீழே போடாம குயில் கீழே விழுந்து பறந்து ஓடி போயிருமா. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னா, ஏவாள் காதை சாய்ச்சது மாதிரி பாம்புக்கோ, இந்த காக்கா இடம் கொடுத்தது மாதிரி குயிலின் குஞ்சுகளுக்கோ, இந்த சவுல் ஜனங்களுக்கோ இடம் கொடுத்தது மாதிரி கொடுத்தீங்கன்னா அழிவு நம்ம பக்கத்துல வந்துடும். ஆண்டவர் நமக்கு ஞானம் புத்தி அறிவு தந்திருக்கும் போது ஏசப்பா சொல்லியிருக்காங்க, எனக்கு பயந்து நட, ஏன்னா நீ சொந்த ஜனம், எனக்கு கீழ்ப்படிஞ்சு நட, ஏன்னா நீ எனக்கு சொந்த ஜனம். ஆண்டவருக்கு ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து எஸ்கேப் ஆகியோ ஆண்டவரை எக்ஸ்கியூஸ் பண்ணியோ ஏமாற்றவோ முடியவே செய்யாதீங்க. சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த காரியம், மூன்றாவது காரியம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தார். உங்க பார்வையில சிறியவனா இருக்கும் போது
உங்களை ராஜாக்களாய் மேன்மைப்படுத்தி வைத்திருந்த ஆண்டவர் என்னைக்கு அவர் சொல்ல கேட்கலையோ, திருப்பியும் சாமுவேல் சொல்றாரு, அப்பவும் கேட்கல, ஜனங்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்றாரு. கேட்காத உடனே சொல்றாரு, ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனி, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்ற, நீ ஜனங்கள்ட்ட ஒண்ணு சொல்ற, எந்த ஒண்ணு சொல்ற, பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் கூட சரியா இருக்கிறது. ஆண்டவருக்கு வார்த்தையை புறக்கணிச்சதுனால சிறியவனா இருக்கும் போது அந்த தூக்கி ராஜாவாய் வைத்தார், ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்தார். இன்னைக்கு என் மூலமா ஏசப்பா சொல்றாங்க, உங்களை சிறியவனா இருக்கும் போது உங்களை மேல தூக்கி வச்சு அழகு பார்த்த ஆண்டவர், இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. உண்மைதானா? நம்ம எல்லாரையும் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல ஆண்டவர் நிறுத்தி வச்சாரா? உண்மைதான். எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க பார்ப்போம். உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லாமலே நீங்க அல்லேலூயா சொல்லிருக்கணும். எவ்வளவு சந்தோஷம் அது. கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீரல்லவோ. சொல்லுங்க பாப்போம். கண்மலை தேனும் ஏசப்பாவை ஏமாற்ற நம்ம இருதயத்தை துணிகரப்படுத்தவே கூடாது. பிசாசையோ அந்த குயில் மாதிரி காரியங்களையோ நம்ம இடையில வர்றதற்கு வாழ்க்கையில அனுமதிக்கவே கூடாது. என்ன காரியம் நம்ம காதுக்குள்ள வந்தாலும் அதை என்ன பண்ணிடணும்? தடுத்து நிறுத்தணும். போதும், வேண்டாம், இது நான் பேசக்கூடாத காரியம், இது எனக்கு தேவையில்லாத காரியம், இதுல நிறுத்திக்கிடுவோம். பாவம் நம்மள்கிட்ட வரவே செய்யாது. நம்ம சொல்லவே வேண்டாம், நான் நல்லவே, இவங்க தான் என் காதுல வந்து இந்த ஜனங்கள் தான் இப்படி சொல்லி நான் இந்த பாவத்தை பண்ணினேன்னு நம்ம ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காரியமே இல்லை. 4வது காரியம் லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரம் இதுல இருக்கு, கனி ஒண்ணும் தரல, இதை வெட்டி போட்டுறேன்னு சொன்னாங்க. எஜமான் சொன்னாரு, ஐயா இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும், இதை கிளச்சி கொத்தி இதுக்கு உரம் போடுறேன், இந்த வருஷமும் அது கனி கொடுக்கலன்னா இனிமேல் இதை வெட்டி போடலாம். நான் இப்போ ஒரு காக்கா கதை சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நல்ல எஜமான் இருந்தா, நிறைய திராட்சை தோட்டம் இருந்து நடுவுல ஒரு அத்திமரம் இருந்துச்சு, 3 வருஷமா கனி கொடுக்கல, அதை வெட்டி போட்டுக்கலாமேன்னு சொன்னார் எஜமான். தோட்டக்காரன் சொன்ன, வேண்டாம், 3 வருஷம் இருந்துச்சுல்ல, இந்த 1 வருஷம் கூட நான் கொத்தி கிளச்சி உர வச்சு பாக்குறேன், நல்லா வந்தா கனி தந்தா தந்துடட்டுமே, அப்படி ஒருவேளை இந்த 1 வருஷம் கூட வரலன்னா என்ன பண்ணிடலாம்? வெட்டி போட்டுக்கலாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு நாள்ல தமக்கென்று வேறு பிரித்தார். நம்ம பாவி 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 பாவி. உலகத்துல அப்படி ஒரு டைலாக் இருக்கு, நானும் சர்ச்சைக்கு வரக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது, நான் பாவி பாவி, நான் அப்படி பண்ணிட்டேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க. யாராவது சொன்னா சொல்லுங்க. பிரசங்கி 7:20 இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, பூமியில ஒரு பாவமும் செய்யாத நல்லவர்
ஒருவனும் இல்லையாம். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையாம். யாராவது நீங்க நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ரொம்ப நல்லவன், கை தூக்கிருங்க பாப்போம். யாரும் இல்லையா? லீலாந்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரசங்கி 7 நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பூமியிலே ஒரு பாவமும் 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை மட்டும் செய்யற நீதிமான் பூமியில இல்லையா? சந்தோஷமா இருக்கா எல்லாருக்கும்? சிலர்லாம் அழகா சிரிக்கிறீங்க, எப்பாடா நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் இதெல்லாம் செய்திருக்கேன் உலகத்துல. பூமியில ஒருத்தருமே இல்லையா நீதிமான்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு, இப்படி பாவம் செய்துட்டு இருந்த நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்க, நம்மை நீதிமான்களாக்க, நம்மை இஸ்ரவேலராய் வைக்க ஏசப்பா நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இஸ்ரவேலராய் வைத்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய நோக்கம். அதுக்கு 4வது நீங்க செய்ய வேண்டியது கனி கொடுக்கணும். லூக்கா 6வது அதிகாரம் 43 49 வரை நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம நல்ல மரமா இருக்கமா, கெட்ட மரமா இருக்கமா? நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நம்ம நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஓப்பனா இன்னைக்கு மனது திறந்து, ஆண்டவரை என்னால ஒரு கனி இந்த உலகத்துல கொடுக்க முடிஞ்சுச்சா? ஆண்டவருக்கு மெயின் டாக்டரினே என்னன்னா, அவருடைய காரியங்களை சத்தியத்தை மனுஷங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய பக்கமாய் ஜனங்களை நடத்துவது ஆண்டவருடைய நோக்கம். நம்ம எல்லாரும் ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளை போல ஒரு வேலை நிறைய பேருக்கு நல்ல பேரண்ட்ஸ் இல்லை, நல்ல அப்பா அம்மா இல்லை, நல்ல பணம் இல்லை, படிக்க வைக்கிறது காலையில எதுவுமே இல்லையா இருக்கலாம். ஆனா நமக்கு எல்லாம் ஏசப்பா தந்தாங்க. ஒரு நல்ல ஃபேமிலியை தந்தாங்க, யாரோ ஒருத்தரை நம்மளை கவனிக்க தந்தாங்க, சாப்பிடுறதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த சபையில எல்லா சேர்லையும் ஆட்கள் இருக்கீங்க, ஒருத்தருக்கு கூட உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமோ இல்லாத ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு நாளாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்திருக்கோமா? இன்னைக்கு ஒரு வேளை அப்படி நீங்க செய்யலைன்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நல்ல மரமா இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். லூக்கா 6வது அதிகாரம் 43வது வசனம். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனி. நீங்க நல்ல மரமா இருந்தா நல்ல கனிகளை தான் கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல மரத்தினால மட்டும்தான் நல்ல கனி கொடுக்க முடியும். நல்ல நல்ல கனிகளை நீங்க பார்க்க முடியும். கெட்ட அழுகின மரத்துல நல்ல பழங்களோ நல்ல கனிகளோ கிடையாது. இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, நான் நல்ல மரமா இருக்கேனா? ஒருவேளை இல்லைன்னா பெற்றோர்கள், இங்க இருக்கிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நல்ல கனிகள் உங்க பிள்ளைங்களை நல்ல வழியில நடத்துங்க. நான் சில மாதத்துக்கு முன்பாக எங்க அம்மா கால் வலியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கால் எல்லாம் புண்ணாகி ரொம்ப திட்டினேன் ஒரு நாள். எதுக்கு இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நிறுத்துக்க முதல்ல எத்தனை பேர் சொல்லியாச்சு, இவ்வளவு கஷ்டம் இப்படி கஷ்டம் இப்படி கத்திட்டு இருக்கிறது என்னத்துக்குன்னு. எங்க அம்மா அமைதியா திட்டினதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, நிறைய ஆண்டவருக்காக விதைத்திருக்கிறோம், நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பீங்க. ஆசீர்வாதம் வரும்போது நான் நினைச்சேன், நான் இன்னையிலிருந்து விதைக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போது இன்னையிலிருந்து நான் விதைச்சேன்னா என் பிள்ளைங்க நல்ல கனியை நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன்னா என் பிள்ளைங்க நல்ல மரமாய் நாளைக்கு இருப்பாங்க. இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க இன்னைக்கு இங்க வரலன்னா, நீங்க நல்ல மரமா இருந்தா நீங்க இன்னைக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க அடுத்த வாரத்துல இருந்து என் கூட சர்ச்சுக்கு வந்தே ஆகணும். பிள்ளைங்களுக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டுக்கிடவே செய்யாதீங்க. நல்ல காரியத்தை காட்டும் போது ஏசப்பா பார்த்து என்ன பண்ணுவாராம்? உங்கள நல்ல கனிகள் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியம் தான். எங்க போனாலும் சர்ச்சு முடிஞ்சோன்னு எல்லாரும் ஓடுறதுலயே குறியா இருக்காங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சிரிச்சு வேற கதை ஒன்றும் பேசிடாதீங்க. இருக்குன்னு கையை பிடிச்சு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏதாவது காரியம் இருக்கா உங்களுக்கு ஜோம்னு சொல்லுங்க. நீங்க ஏன்னா நல்ல மரம், நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன்.
எனக்கு இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு சிஸ்டர், எனக்காக ஜெபம்னுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு சிநேகிதருக்கு சிறையிருப்பை மாற்றினார். நான் வாசிக்கல, ஒருவேளை எழுதியிருக்குமா இருக்கும். ஆனா யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை மாற்றினாராம். முடிஞ்ச உடனே நல்ல சிரிச்சு பக்கத்துல உள்ளவங்க கையை பார்த்து அடுத்த வாரம் இதே போல அழகா வாங்க சிஸ்டர், நம்ம ஜோபும் மாறி மாறி ஏதாவது காரியங்கள் இருந்தா இந்த ஒரு வாரம் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல உங்களுக்காக ஜோபுன்றேன், நீங்களே எங்களுக்காக ஜோபுங்க. இது போதும். இதுக்கு மிஞ்சினது அடுத்தது பாவம் வந்துடும். அதுக்கு மிச்சம் வேண்டாம், இதுல நிறுத்திக்கிடுவோம் நம்ம. ஆனா எல்லாரையும் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா, ஏன்னா நம்ம யாரு? நல்ல மரம், நம்ம நல்ல கனி கொடுக்க வேண்டிய மரம், நல்ல கனி கொடுக்கிற மரம். முக்கியமான மரத்துடைய ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, நல்ல மரமா நம்ம இருக்கணும்னா நமக்கு தாழ்மையும் வேணும். வேறும் சொல்லுகிறது யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் ராஜாவா இப்ப இருக்கிறது உண்மை, ஆனா நான் பெரிய ராஜான்னு காட்டக்கூடாது. ஏன்னா தாழ்மையில என்னை நினைத்த தேவனை நினைத்து தாழ்மைப்படணும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவனை கிருபை அளிக்கிறாராம். தாழ்மையுள்ள நமக்கு கிருபை அளிக்கிற தேவன். நல்ல மரமா இருந்தோம்னா நம்மகிட்ட தாழ்மை ரொம்ப முக்கியம். நீங்க வாழ்க்கையில நல்ல ஆண்டவர், கீழே இருந்து ஆண்டவர் தூக்கி விட்டு அநேகரை பாருங்க. ஒரு நல்ல சாட்சிகளை கேட்குறீங்க, அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க, நல்ல பெரிய உலக பிரகாரம் ஆசீர்வாதமும் இருக்கு, ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்கு. அவங்க ஏசப்பா கூப்பிட்டு அவங்க ஏசப்பா அவங்க பிச்சை எடுக்க விடவே இல்லை. பார்த்தீங்களா, ஒண்ணுக்கு 4 கார் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு, நல்ல வீடு இருக்கு. உலகத்திலேயே ஆண்டவர் இந்த மனுஷங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாருல்ல. இதெல்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லி கேட்கிறோம். அப்படிதான் அவனுக்கு நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஆனா அந்த நல்லா வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி உங்களை போல அநேகருடைய முழங்கால் இருந்திருக்கும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க நாளைக்கு அவ்வளவு உயரத்துல இருப்பாங்க. அப்ப ஜனங்கள் சொல்லும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? ஒரு ஆளு இந்த சின்ன சபையில வந்து ஒரு நாளாவது முழங்கால நின்னாங்க. நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருன்னா ஊழியத்துல ஒரு நாளாவது எனக்காக முழங்கால நின்ன ஒருத்தர் உண்டு. நான் அடிக்கடி சொல்லிட்டு சொல்லுவேன், அக்கா நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப உயரத்துல வைப்பார். ஆண்டவர் இப்ப நல்ல அவனுக்கு ஒழுங்கா பேசவே தெரியாது, அவன் இல்லாததுனால தைரியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு திக்கும் வாய். சண்டே கிளாஸ்ல தூக்கி போட்டு அடி கொடுப்பேன். ஒரு சின்ன குச்சி வச்சிருப்பேன். அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டூடெண்ட் அவன் அந்த குச்சி வச்சு நச்சு அடிச்சு வச்சிருவேன். ஏன்னா அவன் வசனம் சொல்லும் போது அவன் நாக்கெல்லாம் வளரும். அடி கொடுத்தாலும் வாங்கிட்டு அமைதியா இருப்பான். ஏன்னா போய் லதாண்டிட்டு கூட சொன்னா அதுக்கு அடி கொடுப்பாங்க. அதனால ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு நாளாவது அதுல முழங்கால் போட்டு லதாண்டி உண்டு. அதனால ஆண்டவர் ஒரு நாள் யாரையும் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவே இல்லை. நான் இத்தனை வயசுல காணவே இல்லை. எங்க அப்பாவுக்கு பாதி வயசு, எனக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணிடுறாங்க வயசு. ஆனா இத்தனை வருஷத்துல நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிஞ்சதையும் நான் பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாரும் நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும்னா, நல்ல மரமா இருக்கணும்னா, உங்க கனி நல்லதா இருக்கணும்னா அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஒரு ஆத்துமாவையாவது முதல்ல உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, உங்க குடும்பத்துல ஆண்டவரை தெரியாத யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு முதல்ல இந்த வாரம் நம்ம அதை முடிவு பண்ணுவோம். என் குடும்பத்துல யாராவது இந்த சர்ச்சில் வராம இருக்காங்களா? நான் கூட்டிட்டு வரேன். நிறைய பேர் நம்ம நினைப்போம், சொல்லுவாங்க பரலோகம் போல இருந்தது இந்த பெரிய சபையில இவ்வளவு ஆத்துமாக்கள், எனக்கு அப்படியே பரலோகத்தை பார்த்தது மாதிரி இருந்ததுன்னு. அந்த பரலோகத்தை ஆண்டவர் விரும்புகிறாரான்னு தெரியல. எல்லா ஆண்டவரை கூப்பிடுகிற எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கிறவர் நம்முடைய இயேசப்பா, சர்வ வியாபியா. ஆனா 2-3 பேர் எங்க கூடி ஆண்டவரை கூப்பிடுறீங்களோ அங்க வராம இருக்கிற ஆண்டவர் இல்ல நம்ம இயேசப்பா.
ஏசப்பா இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்ணு திறந்திருக்கும், என் செவிகள் கவனமாய் கவனிக்கும்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களே அடுத்த வாரம் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நல்ல மரமா வச்சிருக்காரு, வா நம்ம சேர்ந்து கனி கொடுப்போம். எத்தனை பேர் முடிவு பண்றீங்க சேர்ந்து கொடுப்போம்னு? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது. பக்கத்துல உள்ளவங்க பார்த்தே பாடுங்களேன். மத்தவர் பாதம் சரணடைந்தார், அழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். ஒரே ஒரு நிமிஷம் என்னை கவனிங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் என்னை கவனிங்க. வாழ ஆண்டவர் வைப்பாரா வைக்க மாட்டாரா? ஆண்டவர் வாழ வச்சே தீருவார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 62வது அதிகாரத்துடைய 4வது வசனம் வாசிங்க. நீ இனி கைவிடப்பட்டவன் நீ என்றும், கைவிடப்பட்டவன் என்றும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்றும் எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் என்றும் எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படுமா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஆண்டவர் என்ன வாழ வச்சே தீருவார். எத்தனை பேருக்கு சத்தமா இல்லையே சொல்லுங்க பாப்போம். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது. நீங்கள் எதை செய்தாலும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கையை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். ஏன்னா டைம் 1 மணிக்கு பேசிட்டேன். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம் செய்யுங்க. இந்த பின்னாடி இருக்க அங்கன்மார் அண்ணன்மார் எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். எதை செய்தாலும் மனுஷனுக்கு வேண்டி இல்ல, தேவனுக்கு வேண்டி செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம் செய்யுங்க. அப்படி செய்தா நம்ம எல்லாரும் உண்மையான இஸ்ரவேலரா. ஹோமிங் பீஜியன் ஒரு பீஜியன் இருக்கு, புறா இருக்கு. புறா அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு வெரைட்டி ஆஃப் புறா. ஹோமிங் பீஜியன் ஒரு குடிகாரன் அழகா ஹோமிங் பீஜியனை வளர்த்தான். அது என்ன பண்ணும்னா அதுக்கு கூட சேர்ந்து அநேகரை கூட்டிட்டு வந்துடும். வெளியே அங்கே பெப்பர்மேட் சில புறாக்கள் இருக்கும், அதுக்கு கூட போய் இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கூட வரும்போது நிறைய புறாவை கூட்டிட்டு வந்துடும். அங்க இங்க காடுகள்ல இருக்கிற புறாவெல்லாம் எங்க கொண்டு விட்டாலும் அந்த குடியானவன் ஓனர்கிட்ட வந்துடும். உண்மையிலேயே நேச்சுரலாவே அந்த புறாவுக்கு குணம் இதுதான். பழைய காலத்துல ராஜாக்கள்லாம் இந்த புறாவுக்கு காலில் தான் லெட்டர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெசேஜ் லெட்டர் பாக்ஸ் மாதிரி இந்த புறாட்ட கொடுத்துட்டா போதும், அடுத்த நாடு வரை பறந்து அங்க கொண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி வந்துடும். இந்த புறாவுக்கு பேரு ஹோமிங் பீஜியன். இது ஒரு குடியானவன் வளர்த்தான். அங்க ஒரு அப்பாவும் மகன் அந்த பக்கமா போனாங்க. நைஸா இந்த புறாவை திருடிட்டு வந்துட்டாங்க. கண்ணை மூடி கண்ணை கெட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த அப்பா வண்டியில போயிட்டு இருக்க நேரம் அந்த மகன்கிட்ட கேட்பாரு, இது புறா இல்ல, எங்க கொண்டு போனாலும் ஓனர்கிட்ட திரும்பி போயிருமே. அப்பா, நான் ஒரு ஐடியாவோட தான் இந்த புறாவை பிடிச்சிட்டு வந்தேன். கண்ணை கட்டிட்டேன். புறாவை என்ன பண்ணியாச்சு? எங்க கொண்டு போறோம் எப்படி போறோம்ன்றது இந்த புறாவுக்கு தெரியாது. 1500 மைல் தூரம் தாண்டி நம்ம இந்த புறாவை கொண்டு போறோம். நம்ம போய் 2 நாள் ஆகாரம் போட்ட உடனே
இந்த புறா சாப்பிடும். சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் அங்கங்க பக்கத்துல போகும், காட்டு மார்க்கமாலாம் போகும், ஃப்ரெண்டு பிடிக்கும். இந்த புறாவுக்கு நேச்சர் என்ன, மற்ற புறாக்களையும் இங்க கூட்டிட்டு வந்துடும். அதனால இதை நமக்காக திருடி வச்சுட்டேன்னு சொன்னாராம். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு புறாவை குடிதானம்ட்ட இருந்து களவாண்டுட்டு வந்தாச்சு. சரி, இவன் கொஞ்சம் புறாக்கள் வளர்த்தான். அந்த புறாக்களுக்கு கிட்ட கொஞ்சம் ஆகாரம் வச்சு இந்த ஹோமிங் பீஜன் இந்த புறாவையும் கொண்டு விட்டான். கொடுத்த ஆகாரத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த புறா திடீர்னு ரொம்ப உயரத்துல பறந்துச்சு. சுமார் பல ஆயிரம் ஹைட்ல பறந்தது. பறந்து 1500 மைல் தாண்டி அவன் கொஞ்சம் புறா வச்சிருந்தான்ல, அத ஃப்ரெண்ட் ஆகி கூட்டிட்டு எங்க வந்துச்சு, அவன் குடியானவன்கிட்ட இருந்துச்சு. 1500 மைல் தாண்டி கண்ணை கட்டியே கொண்டு போனாலும் அந்த புறா தெரியும் நம்ம எஜமான் தான். உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல வேரூன்றி நட்டு சாப்பாடு போட்டு வச்சிருந்தாருன்னா, உங்களால முடிந்ததுன்னா 4 ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஒருவேளை பிசாசானவன் கண்ணை கட்டி தூக்கிட்டு போனாலும் இருக்கிற புறாக்கள் எல்லாம் ஹோமிங் பீஜனா இருந்தா எங்க போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல டைரக்ட் பண்ண யாருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இஸ்ரவேலர்களாய் மாத்தி வச்சிருக்காரு. இன்னையில இருந்து யோசிங்க, ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரே நான் ஒரு நல்ல ஹோமிங் பீஜனா இருக்கணும், உமக்கு ஏற்ற நல்ல புறாவா இருக்கணும், நல்ல ஆகாரம் தந்தி வஸ்திரம் தந்தி. சிறியவரா இருக்கும் போது என்ன தூக்கி வச்சீங்க. லைட்டா ஒரு காத்தடிச்ச உடனேயோ மழை அடிச்ச உடனேயோ அப்படியே சாஞ்சு போகிறதுக்கு உங்களை வெறும் மணல்ல ஆண்டவர் வைக்கல. கற்பாறையின் மேல கண்மலையின் மேல ஆண்டவர் உங்களை நட்டு வச்சிருக்காரு. எங்க ஆண்டவர் உங்க வைத்திருக்கிறாரோ அங்க நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாய் மாற்ற, இஸ்ரவேலராய் மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்படி ஆண்டவருக்கு ஏற்ற இஸ்ரவேலரை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பாரா. ஏசாயா 27:6, ஏசாயா 27:6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்குமா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இஸ்ரவேலராய் உங்களை மாத்தின பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குமா, பூத்து குலுங்குமா. சந்தோஷம் இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நீங்க பூத்து குலுங்க செய்கிற தேவன். இரண்டாவது ஏசாயா 41 அதோடைய 17வது வசனம். இஸ்ரவேலுக்கு துணை நிற்கிற ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் நம்ம மேல பிரிய வைக்கிற இஸ்ரவேலரா நம்ம இருந்தா ஆண்டவர் நம்மை பூத்து குலுங்க செய்கிற தேவன். இரண்டாவது நம்மை கைவிடாது இருக்கிற தேவன். அல்லேலூயா. கடைசி காரியம் ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே என்னது இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசப்பா இன்னைக்கு கடைசியா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு இங்க குறை அங்க குறை, என்ன பிரச்சனை உங்க மண்டையில இருந்து எல்லா காரியத்தையும் இன்னைக்கு டெலிட் பண்ணிருங்க. போட்டோல அப்பா சொன்னாங்க போன் ரொம்ப பயங்கரமா இருக்கு, வர எல்லா கெட்ட காரியங்களும் சோசியல் மீடியால போடுறாங்க. ஒருத்தரை உயர்த்தவும் தாழ்த்தவும் சோசியல் மீடியாவுக்கு அதுல மெயின் பங்கு அதுதான். ஒருத்தர் பத்தி நல்லா போட்டா அவனை நல்லவன்னு சொல்லிடுவான் எல்லாத்தையும் பார்த்து, ஒருத்தர் பத்தி தப்பா போட்டா அதையே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியா ரொம்ப ஒரு பெரிய வைட்டல் ரோல் பிளே பண்ணுது நம்ம சொசைட்டில. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலிட். எல்லா காரியத்தையும் மண்டையில இருந்து விட்டுருங்க. ஏன்? நம்ம நல்ல மரம். தேவையில்லாம சர்ப்பத்துக்கு செவி கொடுக்கவோ தேவையில்லாம ஜனங்களுக்கு செவி கொடுக்கவோ வேண்டாம். யாரை பற்றி யார் சொன்னாலும்
நாங்க இன்னையில இருந்து நல்ல மரம், யாரை பற்றியும் கேட்க முடியாது. ஏன்னா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடுக்கிற மரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அதனால இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், நம்ம குடும்பத்தை தேவனுக்காக முதலாவது ஆயத்தப்படுத்தும். உங்க குடும்பத்தை மொத்தமா ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள யாராவது, உங்க கூட வேலை செய்யற யாராவது, படிக்கிற யாராவது வந்து பாருங்க. நல்ல மரமா இருக்கலாம், நல்ல கனிகளா கொடுக்கலாம். ஆண்டவருக்காக எதையாவது ஒரு சின்ன காரியத்தை செய்தா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கைவிடாத தேவன், பூத்து குலுங்க செய்கிற தேவன், துணையா இருக்கிற தேவன், கைவிடாத தேவன், மறக்காத தேவன், உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நம்ம வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். என்னாகுமோ 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வதிக்கிறது தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான், நம்மளை பூத்து குலுங்க செய்கிறது தான், நம்மளை மறக்காதபடி கைகளில் வைத்து ஏந்துகிற தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவர்.